கவிதா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சாங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டிஃபன் எடுத்து வச்சிடுறேன். வேணாம் கவிதா, நான் ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கிறேன். அப்புறம் அம்மாக்கு ரெகுலரா ஊசி போடுற தேவி நர்ஸ் வருவாங்க, பாத்துக்கங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வளவலன்னு பேசுற கேரக்டர், பட்டும் படாத மாதிரி பேசுங்க. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே பாத்துக்கோங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரியா? சரிங்க. ஓகே, வரேன். கவிதா, ஐயோ, என் மகன் வெக்கப்படுறா. அப்படின்னா எல்லாம் நல்ல விதமா தானே நடந்திருக்கு. ஐயோ, என் ராசாத்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரோட பேத்தி எனக்கு பெத்து கொடுத்துருவேன்ல. ஐயோ அம்மா, கவிதா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப மட்டும் கடவுள் எனக்கு ரெக்கைய கொடுத்திருந்தா பறந்து போய் இந்த விஷயத்தை அண்ணன் கொடிக்கிட்ட சொல்லி இருப்பேன். போதுமா, போதும், நான் போறேன். மேடம், நர்ஸ் தேவி தானே? ஆமா மேடம். டாக்டர் சொல்லிட்டு போனாங்களா? ஆமா. எங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணது எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. சரி வாங்க, அத்தை எழுப்பி விடுறேன். பரவாயில்ல மேடம், நான் எழுப்பிக்கிறேன். நீங்க காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாங்க. அத்தைக்கு காஃபி பிடிக்காதே. காஃபி எனக்கு மேம். என்னடி இவ இந்த போடு போடுறா? உன் மாப்பிள்ள போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு, வர நர்ஸ் ரொம்ப ஓவரா பேசுவான்னு. சரி வரேன். உமா மகேஸ்வரி, எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணுது? வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? கௌரி உங்க தலை மேல இடிய இறக்க போறா. என்ன என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா காஞ்சனா, என் மகன் தூண்டி விட்டதுல கௌரி ஓ மேலயும் தங்கதோர மேலயும் கேஸ் போட போறா. ஆமா, இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கௌரி கோட்டை போட்டுக்கிட்டு இப்பதான் கோர்ட்டுக்கு கிளம்பி போறா. அவ முதல் கேஸா தொட போறது சொத்தை திருப்பி கேட்க போற கேஸ் தான். இத பாரு, நீ எனக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னதால, உதவியா இருக்கிறதுனால இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன். பார்த்து 2 பேரும் உஷாரா இருந்துக்கங்க. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். முன்கூட்டியே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம்தான். இருந்தாலும் இதை எப்படி முறியடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ பண்ணி தொலைங்க. நீங்களாச்சு கௌரியாச்சு, நடுவுல ஏன் தலைய போட்டு உருட்டாதீங்க. ஆக நாம நினைச்சது ரொம்ப கரெக்ட். அம்மா காஞ்சனா லிங்க் இன்னும் கட் ஆகல, கண்டினியூ ஆகுது. ஆவட்டும் ஆவட்டும், சரியான நேரத்தில் தோலை உரிச்சிடுறேன். கொண்டு போய் உன் மாமியார் கிட்ட கொடு, அவங்க பசி தாங்க மாட்டாங்க. மாத்திரை வேற போடணும்ல.
கொண்டு போய் கூட நான் தண்ணி கொண்டு வரேன். அத்த, இந்தாங்க அத்த, சாப்பிடுங்க. மாத்திரை போடணும். எனக்கு பசிக்கல. காலையில கேட்டப்பவும் இதத்தான் சொன்னீங்க. விட்டுட்டோம். வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. 2 வாயாவது சாப்பிடுங்கம்மா. ஆமா அத்த, 2 வாயாவது சாப்பிடுங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? பசிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. 2 பேரும் முதல்ல இங்கிருந்து போங்க. ஏன் அத்த இவ்ளோ கோவப்படுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. போங்க இங்கிருந்து. என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான் தப்பு பண்ணேன். என்ன ஏதுன்னு கேட்காம விசாரிக்காம மண்டைய ஆட்டின பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. மொடமா இருக்கிறவளாச்சுன்னு என்ன மட்டமா நினைக்காதீங்க. நான் மொடந்தான் இல்லைங்கள, ஆனா முட்டாள் இல்ல. ஐயோ அத்த, ஏன் இந்த முதல்ல பேசுறீங்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதை விட பெரிய மன கஷ்டத்துல இருக்கேன். போங்க இங்கிருந்து. என் கண்ணு முன்னால் நிக்காதீங்க. சொல்றேன்ல, போங்க இங்கிருந்து. இவங்க கிட்ட என்ன பேச்சு? வரட்டும் அந்த கணேஷ், அவன் தோலை உரிக்கிறேன். என்னது அம்மாவா? அத்தை தாங்க. எவ்வளவு கோவமா பேசுனாங்கன்னு தெரியுமா? சாப்பிட கூட இல்ல. நீங்க கொஞ்சம் வாங்கல. நான் ஹெல்த் ஆபீசர் வீட்டுக்கு வந்திருக்கேன் கவிதா. என்னால இப்ப வர முடியாது. நீ வேணா ஒண்ணு பண்ணு, வேலைக்கார அம்மா கையில சாப்பாடு கொடுத்து அனுப்பு. அம்மா சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க, கொடுத்து விடு. நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். என் மேல என்னங்க கோவம்? ஆ, அவங்க அப்படிதான். ஏன் எதுக்குன்னு காரணமே இல்லாம, காரணமே சொல்லாம கோவப்படுவாங்க. நீ முதல்ல சாப்பிட வை. மாத்திரை போட்டு அவங்க தூங்கட்டும், சரியா? சரிங்க. அம்மா சாப்பிடுங்கம்மா. இந்தாங்கம்மா தண்ணி கொடு. திலகாவை நம்ம கொஞ்ச நாளா மறந்துட்டோம். உங்களுக்கே துரோகம் பண்ணி எவனோ ஒருத்தனோட குழந்தைய சுமக்கிறாளே, அவளை என்ன பண்ணலாம்? அவ பேச்சை எடுத்தாலே எனக்கு கோவமா வருது. எதை பண்றதா இருந்தாலும் நீயே பண்ணிக்கோ, என்ன இழுக்காத. இது போதுமாமா எனக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.